Hello everyone, this is Gunavagulan from GR Tamil Tech School. So in the video la nanga complete Python series வந்து பார்க்க போகின்றோம். So இந்த வீடியோ வந்து the complete Python fundamentals வந்து டீச் பண்றதுதான் இதோட கான்செப்ட். So இந்த வீடியோ வந்து series ஆக போகின்றது. இந்த tutorial series போகின்றது. So இதுல வந்து if condition for loops அதாவது Python programming நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண போறீங்க. இதோட பிளேலிஸ்டா தான் வந்து அப்லோட் பண்ணப்படும். So அதுல நீங்க ஒன் பை ஒன் வீடியோவா பார்த்து வந்து அந்த கம்ப்ளீட் பைத்தன் ப்ரோக்ராமே மாஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல எப்படி ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சீரீஸாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்களில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி அதை எப்படி கோட் பண்ணுறோன்னு சொல்லி கோட் வாக் த்ரூ மாதிரி பல வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் அதில் டிரெக்டாக வந்து கோடிங்கை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். லைக் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கோடிங்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து போச்சு. பட் உங்களுக்கு வந்து ரியலாக வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபுல் ஓவர்வியூ, அதாவது ப்ரோக்ராமிங் ஃபுல் ஓவர்வியூ கிடைக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து முக்கியமாக தேவைப்படும். அதாவது பேசிக் நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங், லைக் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கட்டாயம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்து இந்த வீடியோ சீரீஸில் வந்து பைத்தன் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை வந்து கவர் பண்ண போவோம். ஸோ இது எங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நாங்கள் பில்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் சீரீஸ், அதாவது ப்ராஜெக்ட் ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் பில்ட் பண்ணும்போது திருப்பி வந்து அந்த சின்டாக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்குமென்னு சொன்னால். ஓகே, ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் உங்களை யூடியூப் இது ஊடாக சந்திப்பதில் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ பல ஆஃப்டர் லாங் டைம் வந்து கனகாலங்களாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போய்விட்டது அதிக வேலைகள் காரணங்களாக. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பில்டிங் லைக் இப்படியான டுட்டோரியல்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து அப்லோட் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து what is Python? So Python என்று சொல்கிறது வந்து ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நவடேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவராலும் அநேகமான டெவலப்பர் கம்யூனிட்டிஸால் யூஸ் பண்ணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தன். ஸோ இது 1991 வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. ஸோ ஏன் பைத்தன் வந்து பாப்புலராக இருக்குன்னு கேட்டால் அது வந்து வெரைட்டி ஆஃப் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா லைக் சிஓ, C++, C#, அதில் வந்து ஒரு வகையான ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் PHP எடுத்தோம்னு சொன்னால் அது வெப் ரிலேட்டடான இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், சர்வர் ஸ்கிரிப்டிங்க்கு. பட் பைத்தனை பார்க்கும்போது வந்து பைத்தன் வந்து மல்டிபிள் பர்பஸுக்கு வந்து நாங்கள் பைத்தனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் யூஸ் பண்ணுறதால, அதாவது பைத்தன் லேர்ன் பண்ணுறதால நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் செய்யலாம். என்னன்னு சொன்னால் பைத்தனுக்கு வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, லைக் ஜான்ஜோ, ஃப்ளாஸ்க் போன்ற ஃப்ரேம் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இந்த HTML, CSS இந்த மாதிரியான இதில் வந்து ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம், அதாவது வெப்சைட் கூட டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஸோ பைத்தன் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக் ப்ரோக்ராமிங், அதாவது இந்த மேத்தமெட்டிக் ஃபார்முலா ஈக்குவேஷன்ஸ் அப்படியான ப்ரோக்ராம்களை ரிட்டன் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான திங்ஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் பைத்தன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுகின்றது. நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்கின்றது. இதையும் தாண்டி போனால் வந்து பயாலஜி சம்மந்தமான விடயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு, லைக் பயோ டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு பயோ பைத்தன் சொல்லி இன்னொரு இது இருக்கின்றது. பைத்தன் என்று சொல்கிறது இட்ஸ் அ வெரி பிக் அண்ட் வெரி பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ நாங்கள் சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் சொன்னால் இந்த இடத்துல என்னத்தை மென்ஷன் பண்ணுறோம்னு சொன்னால் ஆட்டோமேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம், ஆட்டோமேஷன் எல்லாம் நாங்கள் ரைட் பண்ணியிருந்தோம். அந்த சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்னு சொல்கிறது இப்போ பைத்தன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுறது வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் எழுதுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கம்ப்யூட்டரில் வந்து அடிக்கடி இமெயிலை செக் பண்ணுறதோ, இல்லாட்டி வந்து ஏதாவது சஃபிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் கிடைச்சோன்னே அதுக்கு இமெயில் அலர்ட் பண்ணுறதோ, இல்லாட்டி டெய்லி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதோ, அப்படியான ஆட்டோமேஷன் டாஸ்களுக்கு நம்ம கஷ்டமாக வந்து பைத்தனை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து AI, ML, கம்ப்யூட்டர் விஷன், டேட்டா சயின்ஸ் போன்ற ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து பயன்படுத்தப்படும். டெவலப்பர் கம்யூனிட்டிஸால் வந்து அதிகளவான பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து இந்த AI, ML ரிலேட்டடான திங்ஸுக்கு வந்து
பயன்படுத்தப்படும். அதனால தான் வந்து இந்த பிகினர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ், இந்த வீடியோ சீரீஸை வந்து சரியான பிகினர்ஸை டார்கெட் பண்ண மாதிரி தான் இதுக்கு போகின்றது. ஸோ அதை நான் முன்கூட்டியே சொல்லிக்கொள்கிறேன், இந்த பிகினர்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பைத்தன் வந்து பிகினர்ஸுக்கு வந்து டீச் பண்ணுறது வந்து நல்ல, அதாவது சொல்லப்போனால் வந்து ஈஸியாக வந்து அதை சின்டாக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஈஸியாக குயிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம்ன்ற ரீசனுக்காக வேண்டியும் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து பைத்தன் லாங்குவேஜாலையும் செய்து கொள்ளலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட். பைத்தன் வந்து ஏஐக்கும் யூஸ் ஆகுது, எம்எல்க்கும் யூஸ் ஆகுது, டேட்டா சயின்ஸுக்கு யூஸ் ஆகுது, கேம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, வெப் ஸ்க்ரேப்பிங் என்று சொல்கிற இன்னொரு கான்செப்டுக்கு யூஸ் பண்ணப்படுது. வெப் ஸ்க்ரேப்பிங் என்று சொல்வது என்னென்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, அந்த வெப்சைட்டில் வந்து 1000 இமேஜஸ் இருக்கு, அந்த 1000 இமேஜஸுக்குள்ளே வந்து ஹெட்டிங் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமா சொன்னால் அந்த 1000 இமேஜஸையும் டவுன்லோட் பண்ணி அந்த ஹெட்டிங்கையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படியான சிச்சுவேஷனுக்கு வந்து மெனுவலாக செய்கிறது வந்து கஷ்டம். ஸோ பைத்தன் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் BS4 என்ற ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் வந்து செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர்ம்வேர் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் எல்லாம் வந்து பைத்தனில் செய்து கொள்ளலாம். ஈவன் உங்களோட ஆர்டியூனோவை கூட நீங்கள் பைத்தனில் ப்ரோக்ராம் பண்ணி கொள்ளலாம். கூடுதலாக வந்து ரெஸ்பிஎன்ஓஎஸ், அதாவது ரேஸ்பெரி பையில் நீங்கள் ஏதாவது செய்யும் போது அதிக அளவில் வந்து பைத்தன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் நீங்கள் சொன்னது இந்த பைத்தன் பைத்தன் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் தாண்டி பல இடங்களில் பைத்தன் யூஸ் பண்ணப்படுகின்றது. ஸோ இந்த பைத்தன் என்ற வசனம், அதாவது இந்த பைத்தன் என்ற லாங்குவேஜ் வந்து சைத்தன் லைக் சி சேர்ந்தது, ஜைத்தன் ஜாவா சேர்ந்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோ பைத்தன் அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையான டிஃப்ரென்ஸ், பல வகையான வெரைட்டியில் வந்து கிடைக்கின்றது. நாங்கள் முதலாவது லாங்குவேஜாக வந்து பைத்தனை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான காரணம் வந்து இட் இஸ் வெரி சிம்பிள் சின்டாக்ஸ், அதாவது சின்டாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஏன் இப்போ நாங்கள் பைத்தனை வந்து சூஸ் பண்ணாமல் முதலாவது லாங்குவேஜ், அதாவது நம்ம யூடியூப் சேனலில் முதலாவது லாங்குவேஜாக டீச் பண்ண பிகினர்ஸுக்கு ஏன் யூஸ் பண்ண சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல் the Python programming is easy to learn and it has a simple syntax. அதாவது syntax structures வந்து சிம்பிளாக இருக்கும். அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டால், the Python works on different platform. அதாவது இது ஒரு cross platform programming language மாதிரி, write once run anywhere என்ற மாதிரி தான் இதோட கான்செப்ட். அதாவது நீங்கள் விண்டோஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா அது மேக், லினக்ஸ் போன்ற மற்ற இதுக்கும் அடாப்ட் ஆகி வேலை செய்யும். ஏன்னா சொன்னால் இது ஒரு இன்டர்பிரிட்டரில் ரன் பண்ணுறபடியாக, அது இன்டர்பிரிட்டர் சிஸ்டம் என்றபடியாக லேர்ன் பண்ணும். இதோ ஒரு ரீசன் நம்ம ஏன் வந்து பைத்தனை யூஸ் பண்ணணும்ன்றது காரணம். இன்னொன்று வந்து பைத்தன் வந்து ஈஸி டு லேர்ன், hundreds of libraries and frameworks. அதாவது இது இந்த pypi.com சொல்லி ஒரு சைட் ஒன்று இருக்கு. இந்த பைத்தனுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த pypi.com சொல்லி, அதாவது சொல்ல போனால் வந்து பைத்தன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸை வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கொள்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா tons of பைத்தன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது பைத்தனுக்குன்னு சொல்லி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டெவலப்பர் கம்யூனிட்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையாக வந்து பைத்தன் வந்து வளர்ந்து போய் கிடக்கின்றது. ஸ்பெசிஃபிக்காக மெஷின் லேர்னிங்குக்கு, ஓகே, மெஷின் லேர்னிங்குக்கு வந்து அதிக அளவான ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டிஸை கொண்ட லாங்குவேஜாக வந்து பைத்தன் காணப்படுகின்றது. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அண்ட் ஒரு பெரிய ஒரு விஷயம். நாங்கள் பைத்தனை முதல் லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும்னு சொல்லி, அதுபோல் பைத்தன் ஒன்ஸ் ஆன் இன்டர்பிரிட்டர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து C++ அப்படியான லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னால், அது வந்து லைக் யூ ஹாவ் டு கம்பைல் இட். அதாவது அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கம்பைல் பண்ண பிறகுதான் வந்து அதை ரன் பண்ணலாம். ஆனால் பைத்தன் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதின உடனே அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலே as soon as you run the script it executes the program. ஸோ அதுதான் வந்து பைத்தன் இன்னொரு அட்வான்டேஜ். கடைசியாக வந்து பைத்தன் சின்டெக்ஸ் வந்து சிம்பிள், பட் எனிஹவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் அதை பைத்தன் சின்டெக்ஸ் வந்து மிகவும் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாவாவில் ஹலோ வேர்ல்டு எழுதுறதுக்கும் பைத்தனில் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் சரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜாவாவில் நீங்கள் வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கும். பட் வந்து பைத்தனில் ஒரு லைனில் பிரிண்ட் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் ஒரு பெரிய அளவு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C++ ஜாவாவை வந்து
20 lines code எடுக்குமென்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் பைத்தனில் ஒரு 8 lines மேபி 2 linesல கூட அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அபிலிட்டிஸ் பைத்தனுக்கு வந்து இருக்குது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் frameworks and libraries community. Okay, and okay, ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோ டியூட்டோரியல் அந்த சீரீஸ் வந்து the complete Python ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதுலேயும் சின்ன ப்ராஜெக்டை நாங்கள் பார்ப்போம். ஸோ இது ஒரு சீரீஸாக தான் போகின்றது, 1 2 3ன்னு சொல்லி போகும். ஸோ இதில் வந்து பல விடயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி பைத்தனை இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பைத்தன் இஃப் கண்டிஷன் அண்ட் ஃபோர் லூப் அண்ட் என்னன்னு சொல்லி அது எப்படி ரியல் வேர்ல்டு கேசஸில் யூஸ் ஆகுது, எப்படி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள லாஜிக்கலை எப்படி அதை யூஸ் பண்ணிக்கொள்வோம்னு சொல்லி 1 by 1 வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து போகும். மேபி 60 to 50 வீடியோஸ் அப்படி போகலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் இன்ட்ரோ வீடியோ. ஐ வில் see you in the next video. This is Gunnar from GR Tamil Tech School.